அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தற்காலத்தினுடைய உலக ஆட்சியாளர்களை சற்று நீங்கள் உற்று கவனித்தால் தெரியும். அத்தனை நபர்களுமே வயதானவர்கள் என்றாலும் ஆட்சியின் மீது வெறி கொண்ட நபர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு வயது ஆக ஆக இரண்டின் மீது உண்டான அந்த பேராவல் மட்டும் எப்பொழுதுமே இளமையாகவே இருக்கும். அதில் ஒன்று நீண்ட காலங்கள் வாழ வேண்டும், மற்றொன்று பொருளாதாரங்கள் நமக்கு வேண்டும் என்ற பேராவல் மட்டும் வயது ஆகாமல் இளமையாகவே இருக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைய காலத்தினுடைய உலக ஆட்சியாளர்களை பாருங்களேன், தான் நீண்ட காலம் ஆட்சியில் இருக்க வேண்டும், அதற்காண்டி எந்த நாடுக்கும் மத்தியிலும் போரை மூட்டிக்கொண்டு எத்தனை கோடி மக்கள் இழப்பதற்கும் காரணமாக அமைந்து கொண்டு பொருளாதாரத்தை ஈட்டுக்கொண்டு இருக்கிற இந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு நிதர்சனமான ஒரு உண்மை. நபித்தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஜாமியு திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மனிதர்களை மிக சிறந்த மனிதர் யார் என்ற ஒரு கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டதுங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளை கொடுத்து அந்த நீண்ட ஆயுளை நல்ல செயல்பாட்டோடு இருக்கிறாரோ அவர் தான் மனிதர்களை மிக சிறந்தவர்கள் என்றார்கள். மனிதர்களை தீயவர் யார் என கேட்கக்கூடிய நேரத்தில் யாருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து அவனுடைய செயல்பாடு கெட்டதாக இருக்குமோ அவன்தான் மகா தீயவன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.